अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல் 12 திருநாமங்கள், ஓகேங்களா? அல்லாஹ்வுடைய முதல் 12 பெயர்களை பார்த்துட்டோம். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய 13வது பெயரை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய முதல் 10 பேரை நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். ஸோ நான் 10 உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ முதல் 10 இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு நான் இன்ஷா அல்லாஹ் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ 11லேருந்து 20 வரலும் போகிற வரலும் 11லேருந்து 20 ஃபுல்லாக நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ அல் காலிக், படைப்பாளன். அல் பாரி, தோற்றுவிப்பவன், ஆரம்பிப்பவன். இன்றைக்கி அல்லாஹுடைய 13வது பெயர் அல் முசாவிர், வடிவமைப்பவன். ஓகேங்களா? ஸோ அல்லாஹ் என்ன பண்ணால் உலகத்தை படைக்கணும்னு நினச்சான். ஸோ இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைச்சு, அடுத்து அதில் நம்ம என்னென்ன உயிரினங்கள் படைக்கணும், அந்த உயிரினங்கள் எப்படி இருக்கணும், கண், கை, கால், அதனுடைய உருவம், அதனுடைய வடிவம், அதனுடைய அமைப்பு, அது எல்லாமே யார் பண்ணுறா? அல் முசாவிர், வடிவமைப்பவன். ஸோ ஒரு குட்டி கதை மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பையன் அமீருக்கு ஸ்கூலில் பிக்னிக்கு வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு மியூசியமுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே ரொம்ப அழகாக சிற்பங்கள், சிலைகள், அந்த விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்கதை அவன் பார்த்தான். ஸோ ஒரு மனிதரால் அந்த சிற்பங்கள், சிலைகளை வடிவமைக்கிறத அவன் பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுச்சு. நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் எந்த அளவு நேசித்து ஒன்றும் கண், கை, கால், மூக்குன்னு எல்லாத்தையும் எப்படி வடிவமைச்சிருப்பான் அப்படின்றத அவனுக்கு யோசித்து பார்க்கவே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? நீ எனக்கு கண் இப்படி இருக்குது, எனக்கு மூக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் அல்லாஹ் இந்த உலகத்தில் உருவாக்கின எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, தனித்தன்மை இருக்குது, ஒரு அழகு இருக்குது. ஸோ அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களையும் அன்போட ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அல்லாஹ் உருவாக்கின நம்ம இந்த உடலை அழகாக நேசித்து அதை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு, ஸோ அல்லாஹ்க்கு எப்போவுமே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம கை கூட பாருங்களேன், 5 விரல் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அது மாதிரி அல்லாஹ் படைத்த எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்க லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உயிரினங்கள் எல்லாமே தனித்துவம் வாய்ந்தது. ஸோ ஒரு மலரும் அதனுடைய வாசம் தனி, அதனுடைய அழகு தனி. அது மாதிரி தான் நம்ம மனிதர்களும். நம்ம நம்மளுடைய மற்றவங்க அழகாக இருக்காங்கன்னு யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளை படைச்ச அல்லாஹ் மிக அழகாக நம்மளை படைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்போவுமே மனசில் நினச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த பெயரோடு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.